risk and return analysis. So any kind of investment, so investment என்ன நம்மளோட பார்ட் ஆஃப் சேவிங்ஸ்ல இருந்து ஒரு இத பகுதியோ இல்ல என்டையர் அமௌண்ட்டோ வந்து நம்மளோட இன்கம்ல இருந்து ஒரு பார்ட்டை வந்து சேவிங்ஸா வந்து we are keeping aside. ஸோ எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் பண்ணாம ஒரு பார்ட்டை வந்து சேவ் பண்றோம். அந்த சேவ் பண்ண அந்த ஹார்ட் earned மணியை we are going to put it into different kinds of securities or different sources of investmentல நம்ம வந்து முதலீடு செய்ய போறோம். ஸோ அப்படி பண்ணும்போது எனி கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இட் ஹாஸ் காட் டூ ஆஸ்பெக்ட்ஸ் மெயின்லி. ஸோ ஒன் இஸ் தி ரிஸ்க், அதர் ஒன் இஸ் தி ரிட்டர்ன். ஸோ ரெண்டு இதுமே வந்து கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா அசோசியேட் ஆயிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இங்க வந்துட்டு ரிஸ்க் ரிட்டர்ன் அனாலிசிஸ்ன்ற கான்செப்டை வந்து பார்க்குறோம். ஸோ இதுல பேசிக்கா வந்து ரிட்டர்ன்ஸை மட்டும் நம்ம வந்து எடுக்க முடியாது. ஸோ எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தாலும் ROI ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம்ல. ஸோ அது நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணாலும் ஓகேங்களா. ஸோ ரைட் ஃப்ரம் பேங்க் டெபாசிட்ஸ்ல இருந்து எடுத்து டில் தி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் நீங்க போனாலும் சரி, இல்ல ரியல் எஸ்டேட்ஸ் ரியல் அசட்ஸ் வாங்கினாலும் சரி, எதுவா இருந்தாலும் வந்து ஃபியூச்சர்ல எவ்வளவு அது ஏர்ன் பண்ணி தரும் அப்படின்ற ஆஸ்பெக்ட தான் வந்து நம்ம ரிட்டர்ன்னு சொல்றோம். ஸோ அந்த ரிட்டர்ன்ஸ் மட்டும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ கூடவே சேர்ந்து there is one more element which is known as risk. So we have to evaluate even the risk. ஸோ வந்து எல்லாரும் இன்வெஸ்டரோட பெர்செப்ஷன் மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி இருக்காது. some people will go in for a stable normal constant returns. some people will they expect higher return. So obviously there will be more risk for that kind of investors. So risk என்ற கான்செப்ட் தான் இப்ப நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வாட் இஸ் மென்ட் பை திஸ் ரிஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது பேசிக்கலி அதோட டெஃபினேஷன் என்னன்னா வாலட்டாலிட்டி இன் ரிட்டர்ன்ஸ். வாலட்டாலிட்டி அப்படின்னா என்னன்னா ஒரு நிலையில்லாத தன்மையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா வாலட்டாலிட்டி. ஒரே மாதிரியான நிலைமைகள் இல்லாம there is always a fluctuation. ஸோ நம்மளோட ரிட்டர்ன்ஸ் வந்து இப்போ கரெக்டாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம், எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அதுவே நம்மளோட ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸாக அமையுதுன்னு வச்சுக்கோங்களேன், தென் தெர் இஸ் நோ ரிஸ்க் அட் ஆல். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க, அதை இன்வெஸ்ட் பண்ணதுல வந்து 1000 ரூபாய் அந்த மாதிரி டிவிடெண்ட் எதிர்பார்க்கிறீங்க. டேக் ஃபார் எக்ஸாம்பிள் 1000 rupees you are expecting a dividend and you are getting also 1000 rupees as dividend at the end of first year na, then there is no return for you, sorry no risk for you. Okay, so அந்த சிச்சுவேஷன்ல ரிஸ்க் இருக்காது. whenever there is all வந்து வேரியேஷன்ஸ் ஏற்படும் போது, so if you are expecting 1000 and the company is paying you only 800 rupees like that, then obvious பாத்தீங்கன்னா வந்து you will be facing ரிஸ்க் தேர். ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா வந்து ரிஸ்க்ன்றத சொல்றோம். ஸோ ரிஸ்க் அப்படின்றது வந்து வாலட்டாலிட்டி இன் ரிட்டர்ன்ஸ். ஸோ இஃப் தெர் இஸ் ஃபிளக்சுவேஷன்ஸ், ஸோ இஃப் தெர் இஸ் வாலட்டாலிட்டி இன் ரிட்டர்ன்ஸ், ஸோ இஃப் யுவர் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் அண்ட் யுவர் ஆக்சுவல் ரிட்டர்ன் இஸ் நாட் மேட்சிங், தெர் இஸ் சம் டிஃபரன்ஸ் பிட்வீன் தெம் அப்படின்றத தான் நம்ம வந்து வேரியேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது அந்த ஃபிளக்சுவேஷன்ஸ் அந்த ரிட்டர்ன்ஸ்ல அதை தான் நம்ம வந்து ரிஸ்க்ன்னு சொல்றோம். ஸோ அப்படி அந்த ரிஸ்கை சொல்லும் போது வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பீப்புள் வந்து ரிஸ்க் சீக்கரா இருப்பாங்க. ஸோ ரிஸ்க் சீக்கர் அப்படின்னு பார்க்கும்போது ரிஸ்க் எடுக்க விருப்பப்படக்கூடிய இன்வெஸ்டரா இருப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம ரிஸ்க் சீக்கர் அப்படின்னு சொல்றோம். வேறஸ் ரிஸ்க் அவர்ஸ் இன்வெஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து தே டோன்ட் வாண்ட் டு டேக் அப் ரிஸ்க். ஸோ அந்த பீப்புளோட மைண்ட் செட் என்னன்னா, எனக்கு ரெகுலரா எப்பயுமே கான்ஸ்டன்டா ஒரு ஸ்டேபிளான ரிட்டர்ன் இன்கம் வரணும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய இன்வெஸ்டர், பர்டிகுலர்லி பென்ஷன் பீப்புள் ஆர் டிசேபிள் பீப்புள், ஒன் ஹூ கேனாட் அந்த பேசிஸா வச்சுதான் நான் சர்வை பண்றேன் அப்படின்ற இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் வந்து தே ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் a stable return. ஸோ நான் இங்க அடிஷ்னலா ரிஸ்க் எடுக்க விருப்பப்படாதவங்க, ஸோ தே வாண்ட் ஆல்வேஸ் a கான்ஸ்டன்ட் ஸ்டேபிள் ரிட்டர்ன். ஸோ எந்த இன்வெஸ்டரா இருந்தாலும் ஆஸ் யூ நோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து என்னென்ன எதிர்பார்ப்போம் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கணும், நம்ம போட்ட அமௌண்ட்டை நம்மளுக்கு திருப்பி கிடைக்கணும்,
அதுல அப்ரிசியேஷனும் இருக்கணும். அப்ரிசியேஷன் கேபிட்டல் அப்ரிசியேஷன் சொல்லுவோம். ஸோ அப்ரிசியேஷன் இல்லாம எந்த ஒரு இன்வெஸ்டாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ 5 lakhs இன்வெஸ்ட் பண்றேன்னா வந்து 4 years கழிச்சு அதே 5 lakhs கொடுக்கறதுக்காக எதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்? வி ரெக்வயர் சர்டைன் அபார்ட் ஃப்ரம் தட். ஸோ அந்த 5 lakhையும் தாண்டி ஐ ரெக்வயர் 5 lakh 20 or 5 lakh 50 வாட் எவர் அப்ரிசியேஷன் இட் ஹஸ் காட். ஓகே, ஸோ சம் growth should be there in my investment. ஸோ அதை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். மெச்சூரிட்டி பீரியட்ல நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும் நம்மளோட வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டையும் தாண்டி அப்படின்றத தான் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். ஸோ அது வந்து we have to estimate, we have to calculate that. ஓகே, ஸோ வந்து எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயும் வந்து ரிஸ்க் ரிட்டர்ன் ரெண்டுமே வந்து அசோசியேட் ஆயிருக்கு. ஸோ ரிட்டர்ன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரிட்டர்ன்ஸ்ல வந்து இன்கம் வழியா நீங்க இன்ட்ரெஸ்ட் வழியா நீங்க வந்து சம்பாதிக்கிறது, டிபெஞ்சர்ஸ்ல வந்து ஃபண்டை நீங்க வந்து போட்டீங்க அப்படின்னா யூ எக்ஸ்பெக்ட் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் தட் கம்பெனி. ஷேர்ஸ் மூலமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா யூ எக்ஸ்பெக்ட் அ டிவிடெண்ட் ஃப்ரம் தட் கம்பெனி. பேங்க்ல டெபாசிட் பண்ணீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தட் பேங்க். So this is the return. So every whatever the fluctuations that are taking place in the returns, that volatility is known as risk. And this risk, certain risk you can ignore, certain risk you cannot ignore. சிலது வந்து தவிர்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி த்ரூ டைவர்சிஃபிகேஷன். அதை தான் நம்ம வந்து போர்ட்ஃபோலியோன்னு சொல்றோம். போர்ட்ஃபோலியோனா என்ன? ஒரு சர்டைன் அமௌண்ட்டை வந்து ஒரு 10 lakhs அந்த மாதிரி அமௌண்ட் இருக்குன்னா டோன்ட் புட் இன் அ பர்டிகுலர் கம்பெனி ஆர் பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டி ஆர் பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. You diversify your amount whatever you have in your hands. ஸோ ஒரே கம்பெனி இல்லை ஒரே செக்டார் ஒரே இண்டஸ்ட்ரியில தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக அங்க ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி இப்போ வந்து ஐடி இண்டஸ்ட்ரி இஸ் நாட் ஃபிளரிஷிங், இல்லை பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி இஸ் நாட் ஃபிளரிஷிங், இல்லை டெக்ஸ்டைல் அயர்ன் அண்ட் ஸ்டீல் வாட்டர். ஸோ there are lot of industries. Okay, communication network industry, several kinds of industries are there. So if you invest in any kind of particular industry, if that industry is going under recession period, so recession conditionல இருக்கு, economy has got slow down, இல்ல வந்து அந்த particular industryயால வந்து economy நல்லா இருக்கு பட் அந்த இண்டஸ்ட்ரிக்கான வாய்ப்புகள் growth and prospects are very low அப்படின்ற போது அதுல நீங்க போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஆப்வியஸா உங்களோட ரிஸ்க் வந்து அதிகமா தான் இருக்கும். ஸோ whenever நம்ம எதுக்கு SIPM we are studyingனா portfolio. So portfolioன்றது combination of various securities or various assets. How we are going to minimize the வந்து ரிஸ்கை மினிமைஸ் பண்ணி எப்படி நம்மளோட ரிட்டர்ன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும்? எப்படி நீங்க வந்து இதுல ரிஸ்க் அதிகமாகும் போது how you are going to sell those security and buy wherever it is low and sell wherever it is high. இதுதான் நம்மளோட மோட்டிவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ as an investor கம்பெனியில செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டரோட மைண்ட் செட் இப்படிதான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி ரிஸ்க். ஸோ வாட் இஸ் மென் பை ரிஸ்க்னு நம்மளுக்கு தெரியணும். வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்? ரிஸ்க் அவர்ஸ் இன்வெஸ்டர் என்ன, ரிஸ்க் சீக்கர்னா என்ன, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து as a 2 mark லெவல்ல நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? சோ ரிஸ்க்கும் அன்சர்டைனிட்டி இந்த டேர்ம்க்குரிய டிஃபரன்ஸ் என்ன? இப்ப ரிஸ்க்ன்றது பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக there is a chances of getting a loss. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்மளால ஓரளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஸோ ரிஸ்க்குக்கும் அன்சர்டனிட்டிக்கும் அப்படி என்னதான் வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது ரிஸ்க்ன்றது there is lot of chances that you will incur a loss. But uncertainty அப்படின்னு பார்க்கும்போது வந்து you cannot predict exactly. You don't have knowledge whether it will happen or it will not happenன்றத entire thing you cannot project. ஸோ அதை தான் வந்து நம்ம அன்சர்டனிட்டின்னு சொல்றோம். ஸோ அந்த அன்சர்டனிட்டியே ரொம்ப வந்து அதிகமான படியாகும் போது உங்களுக்கு அதுவே வந்து பெரிய ரிஸ்கா அமையுது. ஓகேங்களா? ஸோ வந்து அன்சர்டனிட்டிக்கும் ரிஸ்க்குக்கும் தெர் இஸ் சம் டிஃபரன்ஸ். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரிஸ்க்ன்றது வந்து யூ ஹவ் காட் நாலேஜ் தட் இட் இஸ் ஃபார் ஷுர் இட் வில் ஹேப்பன் அண்ட் யூ வில் இன்கர் எ லாஸ் அப்படின்ற மாதிரி ரிஸ்க்ன்றது. பட் அன்சர்டனிட்டின்றது வந்து யூ கேனாட்
predict exactly, or you don't have much knowledge, you lack knowledge that it will give a loss அப்படின்றது உனக்கு எக்ஸாக்டா தெரியாது. it might or may not happen அப்படின்றது தான் வந்து uncertain அப்படின்னு சொல்றோம். uncertainty-னா so riskனா என்ன, uncertainty-க்கும் risk-க்கும் என்ன டிஃபரன்ஸ், why this risk aspect is coming into picture அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். so whenever your returns வந்து it keeps on fluctuating, so whenever there is a difference between whatever you are expecting and what you are getting in hands, இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ரிஸ்க்னு நம்ம சொல்றோம். so what are the different types of investors, risk averse-னா என்ன, risk seeker-னா என்ன, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியணும். and then what is meant by total risk அப்படின்னு பார்க்கும்போது systematic risk and systematic risk இது ரெண்டும் சேர்ந்ததை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா total risk ன்னு சொல்றோம். so this we can talk about later. next, so what are the causes of risk, what are the causes of risk அப்படின்னு பார்க்கும்போது so generally வந்து என்னென்ன ரீசன்ஸ் வந்து ரிஸ்க் ஏற்பட நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ல என்னென்னலாம் ரீசன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது so whenever you are not making a good choice, ஓகே ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக தேர்ந்தெடுக்கலை, உங்களோட போர்ட்ஃபோலியோ அதாவது அந்த அசட்டை வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணோம், இந்த செக்யூரிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ப்ராப்பர் நாலேஜ் இல்லாமல், அவேர்னஸ் இல்லாமல், அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகலாம், இப்போ சுச்சுவேஷனுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா நாலேஜ் இல்லாமல் நம்ம வந்து ப்ராப்பர் அவேர்னஸ் இல்லாமல் போனால் தென் இட் வில் பிகம் wrong kind of investment, then it will pose risk to you. so risk ஏற்பட வாய்ப்பு இருக்கு. and wrong timing of investment, okay so economic conditions என்ன, இப்ப இருக்கக்கூடிய situation என்ன, and then what is the trend, இன்வெஸ்டரோட ப்ரிஃபரன்ஸ், மற்ற இன்வெஸ்டர்ஸோட ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்கு. இப்போ ஒரு ப்ராடக்ட் ஒரு பிராண்ட் வாங்கணும்னாலே நம்ம பார்ப்போம்ல மார்க்கெட்ல வந்து எது வந்து நல்லா போயிட்டு இருக்கு, எது வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட், எது வந்து ஃபீச்சர்ஸ் நிறைய தராங்க, எது வந்து பிரைஸ் லோ, இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை வாங்குறோம் அப்படின்னா நம்ம வந்து யோசிப்போம். சிமிலர்லி அப்போ வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு வந்து கம்பெனில நீங்க ஒரு பர்டிகுலர் செக்யூரிட்டியில இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஆப்வியஸா நீங்க வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ ரைட் ஃப்ரம் எக்கனாமிக் கண்டிஷன்ஸையும் நீங்க வந்து பார்க்கணும், எந்த இண்டஸ்ட்ரி வந்து இப்போ ஃபேவரபிளா இருக்கு அப்படின்றத பார்க்கணும், இன்வெஸ்டர்ஸ் எதை டிமாண்ட் பண்றாங்க, என்ன கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் டிமாண்ட் பண்றாங்க, அவங்களோட preference in a priority, everything you must know, and which is the right time for investing also you have to see. okay so booming period la irka illa recession period, depression period la irka adiyum நம்ம பார்க்கணும். so wrong timing of investment will ultimately pose you risk, and wrong quality of investment வந்து எவ்வளோ அந்த மிக்ஸ் அந்த எப்படி நம்ம வந்து அமைச்சிக்க போறோம், அந்த போர்ட்ஃபோலியோ அந்த மிக்ஸ் அந்த காம்பினேஷனை எப்படி அமைச்சிக்க போறோம். whenever you are ஒரு இது இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 4 கம்பெனியில நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுவும் ஒரே இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து இட் இஸ் ஹைலி ரிஸ்க். ஓகேங்களா. ஸோ இப்போ கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ்ல மட்டும் நான் இன்வெஸ்ட் பண்றேன் 4 கம்பெனி, அதுல ரிலையன்ஸு அண்ட் தென் சிமிலர்லி ஏர்டெல் ஆர் சம் அதர், அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரே ஒரு செட் ஆஃப் கம்பெனிஸில் மட்டும் நான் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் மட்டும் நான் செக்யூரிட்டி பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா தென் வந்து அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி வந்து இஃப் இட் ஃபால்ஸ் டவுன் then ultimately you will get a risk. so அதனால வந்து every now and then you have to evaluate. not only investing is our motive, investment la irundhu what you are going to get back in return, so that is very very important from that. and when you have to invest, how you have to invest, on what you have to invest, idella nama வந்து you have to scrutinize every now and then, and you have to evaluate every now and then. so if you don't do that decision making properly, கண்டிப்பாக அது வந்து ரிஸ்க்ல தான் அமையும். ஸோ வந்து நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். ஸோ வாட் இஸ் மீன் பை இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இப்போ குறிப்பாக நான் பாண்ட்ஸ் டிபென்ச்சர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணனா அந்த கம்பெனி எனக்கு பே பண்ணுறது இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்னா அதுவே வந்து எனக்கு ப்ராப்ளமேட்டிக்காக ஆகுது அப்படின்ற போது, சிமிலர்லி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட்டோட மானிட்டரி பாலிசிஸ் இதெல்லாம் கூட நம்ம
இது கம்பெனிய நம்மள இண்டிவிஜுவல் இன்வெஸ்டாரை அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லாம் அதிகரிச்சுட்டாங்க, லோன்ஸ் அதெல்லாம் வந்து நம்மள திருப்பி வந்து கம்பெனியை அஃபெக்ட் பண்ணும்போது இன்வெஸ்டாரை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால இன்டர்னல் ஃபேக்டர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னா கம்பெனியை தாண்டி அந்த இண்டஸ்ட்ரியோ அந்த எக்கனாமியோ அஃபெக்ட் ஆகிறது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இன்டர்னல் அப்படின்னு பார்க்கும்போது கம்பெனிக்குள்ள இருக்கிறது, கம்பெனி வந்து ராங் டெசிஷன் மேக்கிங், ப்ராப்பர் எஃபிஷியண்டா ரன் ஆகல அப்படின்னா தென் இட் இஸ் கம்பெனிஸ் ப்ராப்ளம். ஓகே, ஸோ அதனால வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா கம்பெனியும் எடுத்துக்கிட்டோம், ஜென்ரலா எக்கனாமியை பத்தியும் நம்ம வந்து we have to study. If you are not making this all these things properly, then you have to face the risk. அதுக்கான ரிஸ்க வந்து கான்சிக்வன்சஸ் in your investment you have to face. And then maturity period or length of investment, this is a very very important thing. So how long you invest? Okay, so வந்து for a time being, say for 3 months or வந்து for a 6 months ட்ரெஷரி பில்ஸ் அந்த மாதிரி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இல்லதெல்லாம் வந்து 3 months அந்த மாதிரி ஷார்ட் பீரியட் டியூரேஷனுக்கு கூட செக்யூரிட்டிஸ் அவைலபிள் இன் தி மார்க்கெட். அண்ட் லாங் மெச்சூரிட்டி பீரியட் லைக் பாண்ட்ஸ், டிபென்ச்சர்ஸ், ஷேர்ஸ், long maturity period is also there. So what is the length of your investment? நீங்க எவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, அதுக்கான மெச்சூரிட்டி பீரியட். longer the duration, longer will be the risk also. Okay, so who might know? So this can also happen. Okay, so வந்து மெச்சூரிட்டி பீரியட் வந்து length of your investment பொறுத்தும் வந்து உங்களோட ரிஸ்க் வந்து அமையும். ஸோ இது வந்து மெச்சூரிட்டி டைம் பீரியட்ல எவ்வளோ நீங்க பணம் ரிசீவ் பண்ணுவீங்க, எவ்வளோ நாள் இன்வெஸ்ட் வந்து அதை திருப்பி நீங்க வந்து லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்களே, ஸோ நீங்க அதை கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இம்மிடியேட்டா அது கேஷா மாறுமா அப்படின்ற கொஸ்டின் மார்க், லிக்விடிட்டி ரிஸ்க்னு சொல்லுவோம். ஸோ அதை கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இமிடியேட்டா யூ வில் பி ரிசீவிங் கேஷ் ஆர் நாட். தட் இஸ் ஆல்சோ a very important thing. ஓகே, ஸோ மெச்சூரிட்டி பீரியட் அண்ட் லென்த் ஆஃப் இயர் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ரியல் எஸ்டேட் பிளாட்லலாம் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வந்து அதுல இருந்து நீங்க ஏர்ன் பண்ற அமௌண்ட் கேபிட்டல் அப்ரிசியேஷன் இருக்கும். பட் வந்து யூ cannot எக்ஸாக்ட்லி டெல் தட் ஐ கேன் கன்வெர்ட் தட் இன்டு கேஷ் இமிடியேட்லி அப்படின்றத சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த பிளாட்ஸ் சேல் பண்ணி அதுல இருந்து ரியலைஸ் பண்றதுக்கு இட் டேக்ஸ் சம் டைம். ஓகே, ஸோ அதனால வந்து என்ன கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அண்ட் எவ்வளோ நாளைக்கு வந்து அதோட லென்த் ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் வந்து அதை பொறுத்து உங்களோட ரிஸ்க் வந்து அமையும். அண்ட் தென் வந்து நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஃபேக்டர்ஸ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் வந்து இதை கன்சிடர் பண்றதையும் தாண்டி we have to consider which country you are going to invest. அந்த கண்ட்ரியில அப்ப என்ன வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கு, அண்ட் தென் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கா அந்த கண்ட்ரியில, வாட் ஆர் தி லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் இஸ் தேர் இன் தட் கண்ட்ரி, ஸோ பாலிசிஸ் என்ன அடாப்ட் பண்றாங்க, எவ்ரிதிங் we have to abide by that, right? ஸோ சில கண்ட்ரீஸ்ல வந்து டாக்ஸ் இருக்காது, சில கண்ட்ரீஸ்ல லைக் அவர் இந்தியா we have taxation system. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வாட் யூ earn and what you pay அதெல்லாம் கூட we have to consider. So if you are making investment, here you have to pay tax for that. Whatever you are going to earn out of it, you have to pay a tax for that. But in some countries you won't pay tax whatever the salary or the income you earn. So வந்து it differs from country to country. So வந்து அது entirely you cannot judge. So அதெல்லாம் நம்ம வந்து evaluate பண்ணிட்டு தான் நம்மளோட risk aspect வந்து involve ஆயிருக்கும். Then political factors. So and as I said, policies, rules and regulations, it differs from country to country. So whatever they are adapting in one country, same will not be adapted in other country. So the if you are going in for foreign kind of investments, then they surely வந்து everything it depends, exchange rates எல்லாமே வந்து it will get deferred. ஓகேங்களா? ஸோ பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அங்க எப்படி இருக்கு, எக்கனாமிக் சினாரியோஸ் கண்டிஷன்ஸ் எப்படி அங்க ப்ரிவேல் ஆகுது, எவ்ரி ஆஸ்பெக்ட் அந்த கண்ட்ரியில எப்படி இருக்கு, அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்கு எப்படி இருக்கு, அந்த கம்பெனிக்கு எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் வந்து பொறுத்து ரிஸ்க் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் will depend. And natural calamities, as you know, so war,
and then வந்து வேற ஏதாவது unforeseen events if it happening in a particular country, then that time automatically வந்து the economy will come down. Okay, so வந்து there will not be growth in that country. So வந்து மான்சூன் அஃபெக்ட் ஆனா அக்ரிகல்ச்சர் அஃபெக்ட் ஆனா கண்டிப்பாக வந்து இண்டஸ்ட்ரிக்கு இன்புட்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இல்லை வாட் எவர் ப்ராடக்ட்ஸ் பேசிக் ரா மெட்டீரியலா அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இண்டஸ்ட்ரி வில் கெட் அஃபெக்டட். இண்டஸ்ட்ரி அஃபெக்ட் ஆகுனா கம்பெனி வில் கெட் அஃபெக்டட், அண்ட் கம்பெனி இஃப் இட்ஸ் கோயிங் டு கெட் அஃபெக்டட் ஆட்டோமேட்டிக்லி தி இன்வெஸ்டர் வில் கெட் அஃபெக்டட். ஸோ இப்படி தான் நம்மளோட பாதிப்புகள் ஏற்படும். ஸோ அதனால வந்து நேச்சுரல் கெலாமிட்டிஸ், அன்ஃபோர்சின் சர்க்கம்ஸ்டான்சஸ் அந்த பர்டிகுலர் கண்ட்ரி இல்லை பர்டிகுலர் ஏரியா லொகேஷன்ல ஏற்படும் போது அல்டிமேட்டா வந்து அந்த கம்பெனியோட செக்யூரிட்டிஸ் அஃபெக்ட் ஆகும்போது அஸ் எ இன்வெஸ்டரா நம்மளோட ரிட்டர்ன்ஸும் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ ரிட்டர்ன்ஸ் அஃபெக்ட் ஆனா தேர் கம்ஸ் இன் டு பிக்சர் தி ரிஸ்க் எலமெண்ட். ஸோ இதுதான் நம்ம வந்து காசஸ் ஃபார் ரிஸ்க். திஸ் கேன் பி தி ப்ராபபிள் காசஸ் ஃபார் why you incur a risk in every kind of investment அப்படின்றது இது வந்து. so you should not make a wrong decision making. so invest பண்ணும்போதே வந்து you must have a idea about that. okay, so you have to scrutinize lot of things about that, and even after investing every now and then you have to keep on evaluate that. so you have to evaluate and you have to find out whether it is the right time to diversify now. so இந்த டைம்ல நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணலாமா, டைவர்சிஃபிகேஷன், ஸோ மாத்தி அமைக்கிறது, வேற இதுல வந்து அந்த பணத்தை எடுத்துட்டு போய் செலுத்துறது. ஸோ இங்க செல் பண்ணிட்டு வேற கம்பெனில இல்ல வேற இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்றதா, இந்த மாதிரியான வந்து ஐடியாஸ் நம்ம வந்து நம்மளுக்குள்ள வந்து வந்தாதான் we can reduce the risk. so these are the probable causes for risk. if you are not making proper timing is very very important, and how long you are going to make that investment, இதெல்லாம் பொறுத்து தான் நம்மளோட ரிஸ்க் எலிமெண்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ இதையும் தாண்டி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் அண்ட் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் இதை டிபெண்ட் பண்ணியும் நம்மளோட ரிஸ்க் லெவல் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ல அமையுது. ஸோ நெக்ஸ்ட் ரிஸ்கோட டைப்ஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி ரிஸ்க் பார்த்தீங்கன்னா வந்து தெர் ஆர் டூ மெயின் டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க். ஒன் இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டோட்டல் ரிஸ்க்னு சொல்றோம். ஸோ டோட்டல் ரிஸ்க்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் ரெண்டும் சேர்ந்ததை தான் நம்ம டோட்டல் ரிஸ்க்னு சொல்றோம். இந்த சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நம்மளால வந்து டைவர்சிஃபை பண்ண முடியாது. ஸோ வந்து நம்ம சஃபர் ஆகுற மாதிரி தான் இன்னொரு இன்வெஸ்டரும் சஃபர் ஆவாங்க. ஓகேங்களா, இது வந்து எல்லாருக்குமே காமன். ஸோ வந்து அந்த பர்டிகுலர் கண்ட்ரிலயோ இல்ல பர்டிகுலர் கம்பெனி இண்டஸ்ட்ரியிலயோ வந்து இன்வெஸ்டர் ஏ பி சிடின்னு இருக்காங்க அப்படின்னா இன்வெஸ்டர் ஏ என்ன வந்து இன்கர் பண்ண போறானா லாஸ் ரிஸ்க், அதை தான் பிக்கோ அமையும். சிடி எல்லாருக்குமே, அதாவது ஒரு கண்ட்ரியே அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அது எல்லா இண்டஸ்ட்ரியும் அஃபெக்ட் பண்ற மாதிரி எல்லாரையும் அஃபெக்ட் பண்ற மாதிரி. ஸோ யூ கேன் நாட் டைவர்சிஃபை. ஓகேங்களா, ஸோ மொத்த கண்ட்ரியே அஃபெக்ட் ஆகுதுன்னா யூ கேன் நாட் டைவர்சிஃபை தேர், யூ கேன் நாட் அவாய்ட், யூ கேன் நாட் எஸ்கேப் ஃப்ரம் தட் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி தான் இதுக்கான அர்த்தம். ஸோ சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னா அதுதான். ஸோ அன்டைவர்சிஃபையபிள் ரிஸ்க், யூ கேனாட் டைவர்சிஃபை, யூ கேனாட் அவாய்ட், யூ கேனாட் எஸ்கேப் ஃப்ரம் தட் ரிஸ்க். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து லாக்டவுன் எவ்ரிதிங் எக்கனாமி ஹஸ் கம் டவுன் அப்படின்ற போது வந்து எல்லா மக்களையும் தானே பாதிப்படைய வைக்குது. ஸோ ஈவன் ஃப்ரம் லோ இன்கம் குரூப் பீப்புள் வந்து ஹையர் இன்கம் குரூப் பீப்புள் வரைக்கும் எல்லாரையும் இப்ப வந்து பாதிப்படைய வச்சிருக்கு இந்த லாக்டவுன் டைம். ஸோ அந்த மாதிரி வந்து நோ ஒன் கேன் எஸ்கேப் ஃப்ரம் தட். ஸோ அது வந்து சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னு சொல்லலாம். ஓகேங்களா, எல்லாரையும் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் கோயிங் டு கெட் அஃபெக்டட். திஸ் இஸ் அ ஜென்ரல் திங். ஓகே, ஸோ யூ கேனாட் எஸ்கேப் ஆர் யூ கேனாட் அவாய்ட் தட், எவ்ரி ஒன் ஹேஸ் டு ஃபேஸ் அப்படின்றது வந்து சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அப்படின்னு சொல்றோம். அண்ட் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது வந்து திஸ் ரிஸ்க் யூ கேன் அவாய்ட். ஸோ நீங்க நினைச்சா இப்ப கம்பெனி ஏ நல்லா போகல அப்படின்னா கம்பெனி ஏ ஓட ஷேரை வந்து வித்துட்டு கம்பெனி பில இன்வெஸ்ட்
பண்றீங்க. ஸோ அப்ப வந்து உங்களோட ரிஸ்க் வந்து you're going to diversify whatever amount you have invested in company A towards company B ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ யூ கேன் டைவர்சிஃபை, யூ கேன் அவாய்ட். ஸோ வந்து உங்களோட மைண்ட் செட் இந்த கம்பெனில இருந்து அந்த கம்பெனிக்கு நம்ம வந்து we can diversify அப்படின்ற மாதிரி நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா you can entirely reduce that risk. ஸோ வந்து இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ரிஸ்க், வந்து ரொம்ப யூனிக்னு சொல்லுவோம்ல. ஸோ யூனிக்னா அந்த பர்டிகுலர் கம்பெனி மட்டும் அஃபெக்ட் ஆகிறது, ஓகேங்களா, இல்ல அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி மட்டும் அஃபெக்ட் ஆகுறது. ஸோ அதை வந்து you can avoid. so இந்த இண்டஸ்ட்ரி ஓகே நல்லா போகலையா, so we can invest in this kind of industry. so இப்ப இந்த பர்டிகுலர் செக்டார் ஒழுங்கா இட்ஸ் நாட் கோயிங் வெல்லா, so it has come down. so இப்ப வந்து இந்த இண்டஸ்ட்ரி நல்லா போகுதா, ஓகேங்களா. so அந்த மாதிரி வந்து we are moving. okay, so if you jump also you can avoid this risk. so அதுதான் unsystematic diversifiable risk. other name is diversifiable risk. so இந்த systematic risk கீழ we have market risk, interest rate risk, inflation or purchasing power risk. இது எதுவுமே வந்து நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து இந்த இன்வெஸ்டாருக்கு இன்வெஸ்டார் ஏ என்ன அஃபெக்ட் ஆகுறானோ இன்வெஸ்டார் பி சி டி ஆல் இஸ் கோயிங் டு கெட் அஃபெக்டட். ஓகே, இது வந்து உனக்கு மட்டுமான ரிஸ்க் கிடையாது, மொத்த எல்லாரும் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடிய ரிஸ்கை தான் நம்ம வந்து சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னு சொல்றோம். யூ கேனாட் அவாய்ட் தட். ஸோ மார்க்கெட் ரிஸ்க், மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், டிமாண்ட் அண்ட் சப்ளை. பிரைஸ் வந்து எதை வச்சு டிட்டர்மைன் பண்றோம், டிமாண்ட் அண்ட் சப்ளையை வச்சு தான் டிட்டர்மைன் பண்றோம். ஸோ எவ்வளவு பீப்புள் வாங்குறாங்க ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ், அண்ட் தென் how many people are selling out the shares and securities of that industry or something. so வந்து மார்க்கெட் கண்டிஷன் ஒன்று இருக்கு. ஸோ வந்து அப்பார்ட் ஃப்ரம் கம்பெனியோட கிரெடிபிலிட்டி, கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன், இதையும் தாண்டி வந்து மார்க்கெட் நிலவரம்ன்றது இருக்கு. ஸோ மார்க்கெட் ரிஸ்க்ன்றது வந்து தி fluctuations that are taking place in the stock market. so the demand and supply, what investors are buying, generally buying, or what the investors generally selling day to day transactionsல வந்து, so due to that whatever fluctuations is happening, so அது வந்து it is a market risk. so marketனாலே demand and supply aspect கண்டிப்பா வந்து will come into the picture. and then interest rate risk. so interest rate risk na the reserve bank, so that is the central bank of our country. so அவங்க அடாப்ட் பண்ணக்கூடிய அந்த மானிட்டரி பாலிசிஸ் என்ன வந்து ஃபாலோ பண்றாங்க, so interest rates எவ்வளோ சார்ஜ் பண்றாங்க, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து குறிப்பாக இஃப் யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் பேங்கிங் செக்டார், அந்த டைம்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எவ்வளோ வந்து they are giving. so interest rate riskனா அதுதான். so interest rate risk குறிப்பாக வந்து bonds debenture holders வந்து it will affect a lot, because equity shareholders they generally get a dividend. okay, so returns வந்து dividend formல இருக்கும். only the பாத்தீங்கன்னா வந்து debenture holders, bond holders only they will be getting interest as a yield or the return. so அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து interest rate risk அவங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். and then inflation, purchasing power risk, இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா inflation என்ன, ப்ராடக்டோட ப்ரைஸஸ் அந்த மாதிரி வந்து ரைஸ் ஆகிட்டே போகிறது, ஓகேங்களா. அதனால நம்மளோட வாங்கக்கூடிய தன்மை வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாகுது, ஓகேங்களா. பர்ச்சேசிங் பவர்னா அதுதான். ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து ஏறிக்கிட்டே ரைஸ் ஆகிட்டே போகுதுன்னா அந்த சுச்சுவேஷனை உங்களால சமாளிக்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து we have to plan accordingly. பட் இன்ஃப்ளேஷன்றது இட் இஸ் அஃபெக்டிங் அ கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியை அஃபெக்ட் பண்ணும்போது ஒரு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் இன்வெஸ்டாரையும் அதை அஃபெக்ட் பண்ணதான் செய்யும், ஓகேங்களா. ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கான அது ரிஸ்கா அமையாது. ஸோ எல்லாரையும் தான் அது பாதிப்படைய வைக்கும். ஸோ பிரைஸ் ஏறுது அப்படின்னா எல்லாரையும் தான் அது பாதிப்படைய வைக்குமே. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டாரை மட்டும் அது வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியதா இருக்காது. ஸோ ஆக மொத்தம் வந்து சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அப்படின்னாலே வந்து you cannot control, you cannot avoid, or you cannot diversify. so each and every individual how others are facing you also have to face, so no other go அப்படின்ற மாதிரி தான் வந்து systematic risk. and unsystematic risk, as I said now, so you can diversify. so company A is not going well,
you can very well go with company X, Y or Z, whatever might be. Okay, so that is the unsystematic risk which you can diversify, which you can avoid, or which you can control your things. So இதுல பார்க்கும்போது வந்து business risk, financial risk, default கிரெடிட் ரிஸ்க் இதெல்லாம் இருக்கு. ஸோ பிஸ்னஸ் ரிஸ்க்னா வந்து பிஸ்னஸோட ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி சரியில்லை, இல்ல மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் இல்ல, டெசிஷன் மேக்கிங் கிடையாது, ப்ராப்பர் டெசிஷன் மேக்கிங், இந்த மாதிரி இல்ல வந்து கம்பெனி வந்து ப்ராப்பரா வந்து அவங்களோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை ரெடியூஸ் பண்ணல, கண்ட்ரோல் பண்ணல, ரா மெட்டீரியல் இன்புட் காஸ்ட்லாம் அதிகரிச்சுட்டே போகுது, லேபர் ஆர் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி, தெர் இஸ் நோ ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எம்ப்ளாயி அண்ட் தி எம்ப்ளாயர், ஸோ ட்ரேட் யூனியன்ஸ் அந்த இதெல்லாம் வந்து தெர் இஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் டிஸ்பியூட்ஸ் அக்கரிங், லேபர் ஸ்ட்ரைக் அவுட்ஸ் ஆகுது, இந்த மாதிரி நிறைய வந்து கண்டிஷன்ஸ், நிறைய ரீசன்ஸ்னால பிஸ்னஸ் பிஸ்னஸ்க்கு ரிஸ்க் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து அந்த பர்டிகுலர் அந்த பிஸ்னஸ் அந்த பர்டிகுலர் அந்த கம்பெனிக்கு மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அந்த கம்பெனி வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன் வீக்கா இருந்தது, அவங்களுக்கு கிரெடிபிலிட்டி இல்ல அவங்க வந்து ப்ராப்பரா ரன் ஆகல, வந்து ஸ்மூத்தா அவங்களோட பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ தே cannot undertake, அந்த மாதிரி இல்ல வந்து புவர் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ், எஃபிஷியன்சி இல்ல காம்படிட்டர்ஸ் மேனேஜ் பண்ற அளவுக்கு திறமைகள் இல்ல டெக்னாலஜி அப்கிரேட் பண்ண முடியல, அப்டேட்டடா இல்ல, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் மட்டும் ஃபிளரிஷ் ஆகாததுக்கான ரீசன்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும் போது அந்த கம்பெனில முதல்ல நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம், பட் லேட்டர் ஆன் வந்து இஃப் ஐ கம் டு நோ ஆர் இஃப் ஐ திங்க் தட் என்னோட பிரின்சிபல் அமௌண்ட் வாட் எவர் ஐ இன்வெஸ்டட் இட் செல்ஃப் வில் கோ அண்டர் ரிஸ்க், இல்ல எனக்கு டிவிடெண்ட்ஸ் வந்து ஸ்டேபிளா கிடைக்காது, இல்ல அப்ரிசியேஷன் இருக்காது அப்படின்ற இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆப்வியஸா நான் என்ன பண்ணலாம்னா என்னோட இதை வந்து ஃபண்ட்ஸை எடுத்துட்டு போய் வேற எதுலயாவது நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து பிஸ்னஸ் ரிஸ்க்னு நம்ம இங்க சொல்ல வரோம். அண்ட் தென் ஃபினான்ஷியல் ரிஸ்க். ஸோ இஃப் தி டெப்ட் இஸ் மோர் இன் தட் கம்பெனி, ஸோ டெப்ட் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்போ ஒரு கம்பெனியோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம்ல, ஸோ டெப்டும் இருக்கும், ஈக்விட்டியும் இருக்கும். ஷேர்ஸ் மூலமாகவும் ஃபண்டை மொபிலைஸ் பண்ணுவாங்க, டிபெஞ்சர்ஸ் மூலமாகவும் ஃபண்டை மொபிலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பணம் வந்து ஒரு டைம் இல்லை அப்படின்ற போது வந்து அந்த ப்ரொமோட்டர், அந்த பீப்புள் யார் அந்த பிஸ்னஸ் வந்து கம்பெனியை தொடங்கினாங்களோ அவங்க வந்து பப்ளிக் கிட்ட ஃபண்டை மொபிலைஸ் பண்ணலாம். இப்போ திருப்பி அடிஷ்னலாக ஃபண்ட்ஸ் தேவைன்றதுக்காக இன்னும் டெப்டை அதிகரிச்சுட்டே போனா, லோன் வந்து பேங்க்ஸ்ல ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வாங்கிட்டே இருந்தா, டெப்டை அதிகரித்து கொண்டே போயிட்டு இருந்தா, அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல அப்ப வந்து கண்டிப்பாக அங்க இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸோட வந்து கண்டிப்பாக அவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். அவங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ இட் மே போஸ் ஃபினான்ஷியல் ரிஸ்க் டு தட் இன்வெஸ்டர். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து டெப்ட் எந்த அளவுக்கு கம்பெனி வந்து யூஸ் பண்றாங்க, டெப்ட் ப்ரொபோர்ஷன் எந்த அளவுக்கு அந்த கம்பெனில இருக்கு, இதை பொறுத்தும் வந்து நம்ம வந்து ஃபினான்ஷியல் ரிஸ்க சொல்லலாம். ஸோ வாட் எவர் தி டெப்ட் காம்பனன்ட் தே யூஸ் இன் தேர் கம்பெனி, ஸோ இஃப் இட் இஸ் மோர் தென் இட் வில் போஸ் மோர் ஃபினான்ஷியல் ரிஸ்க் ஃபார் தி பேலன்ஸ் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு. கண்டிப்பாக அது வந்து ஒரு சேலஞ்சிங் ஒன்னா தான் இருக்கும். அண்ட் தட் யூ கேன் அவாய்ட் ஒன்ஸ் ஃபார் ஆல். உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த கம்பெனி வந்து இட் வில் பிகம் ஏ பேங்க்ரப்சி ஆர் இன்சால்வென்ட் கொஞ்ச நாள்ல ஏற்பட்டுரும் அப்படின்றத உங்களால ப்ரொஜெக்ட் பண்ண முடிஞ்சுது. ஃபியூச்சர்ல ஏற்படுறது இப்பயே வந்து if you come to know, if you can analyze that one, evaluate that one, surely you can diversify your funds, you can put into some other type of business. So அதுதான் வந்து financial risk. And default credit riskனா again that same thing, அந்த firm ஓட debtors, so if they are not making prompt payment, so if the company has a huge amount of debt, so வந்து bad debts இருக்கு, இந்த மாதிரி அதாவது ஃபினான்ஷியல் பொசிஷனை ப்ராப்பரா மேனேஜ் பண்ண தெரியாத பிசினஸா இருந்தது. ஓகேங்களா? ஸோ கஸ்டமர்ஸ் டெட்டாஸை ஹேண்டில் பண்ண முடியாம, ஓகேங்களா, ஸோ இன்சால்வன்சி சிச்சுவேஷனுக்கு நகரக்கூடிய பேங்க்ரப்சி when they have totally exhausted, they don't have any more assets or வர்த்தியான திங் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அந்த கம்பெனிக்கு அப்படின்ற சிச்சுவேஷன்ல ஆப்வியஸா வந்து debt will be more, insolvency, the company will turn into bankruptcy. So finally வந்து company has to wind up ன்ற மாதிரி கண்டிஷன் ஆயிடும். ஸோ பெட்டர் வந்து
If you come to know before that earlier itself, you can diversify your funds there and you can switch over to other company or the other industry there. So unsystematic risk அப்படினாலே வந்து you can diversify your resources. So you can put your funds into some other kind of business or some other kind of investment or security. There way you can avoid your risk, entire risk you can avoid. But in systematic risk, what happens to one individual, the same the other individual will also be getting. Okay, so there is no unique risk, specific kadedi, it is a general one. So all are going to get affected. Okay, so that is not specific to a particular security or a particular company or a particular people, particular kind of investment க்கு மட்டும் கிடையாது. Entire overall if it is getting affected, that is systematic. And if a specific company is only getting affected, if a particular security is only getting affected, na, that is unsystematic risk.